ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்சமான சொரா புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சொரா மீனை கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த சொரா மீனை அதில் போட்டு நல்லா வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது மேலே இருக்க ஸ்கின்னை உரிச்சிட்டு இந்த மாதிரி கைகளில் உதுத்து எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த மீனோடைய முள்ளு கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை கூட தூக்கி போடாமல் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இது ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் கவிச்ச ஸ்மெல்லெல்லாம் எடுத்துகிட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா கொடுக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால காரம் தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது உதுத்து வச்சுருந்த சொரா புட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து உதுத்து விட்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரெசிபி ஃபுல்லாக புரியும். இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது இதை தட்டு போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நாம் ஸ்டீம் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து அதோடைய ஸ்மெல்லே உங்களுக்கு அப்படி இருக்கும். கடைசியாக நான் கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு ஆப்ஷனல் தான், பட் தேங்காய் துருவல் போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் நமக்கு எடுத்து கொடுக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற முள்ளு கூட நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எதுவுமே ரொம்ப ஷார்ப்பாலாம் நமக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும் அந்த முள்ளு கூட. நமக்கு சூப்பரான உதிரியாக ஒரு சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபுட்டுக்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இது இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.